காவல்துறை வர வேணாம், வந்தால் கலவரம் வரும், நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க. காவல்துறை அதிகாரிகள் சொன்னதெல்லாம் நீங்கள் கேட்டீங்களா? 50 மீட்டருக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு பேசுங்க நின்று அப்படின்றத கேட்டிங்களா? கேட்கல. ஏன்? உங்களுடைய டிசைன் வேறு, உங்களுடைய திட்டம் வேறு. இதெல்லாம் இப்போ நீங்கள் வந்துட்டு வெளிப்படையாக ஆகிப்போச்சு. அதனால் ஒன்றும் இல்லை, இப்போ விஜயை காப்பாற்றுறது என்னென்னா இந்த வழக்கு வந்து விசாரணையை வந்துட்டு சிபிஐக்கு மாற்றுனது. அதை அவர் காப்பாற்றிருச்சு. அவர் கட்சிக்காரங்க அவங்க பண்ண குளறுபடிகள் எல்லாத்தையுமே காப்பாற்றிருச்சு. எப்படின்னோம்னா இந்த ஒரு வாரம் இருந்துருச்சுன்னா, போன திங்கட்கிழமை பதிலாக அது நவம்பர் 14ஆம் தேதி அடுத்த ஆர்டர் ஃபைனல் ஆர்டர் கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா அந்த நீதிபதி மகேஸ்வரி அவங்க, அந்த வழக்கை 14ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அதுக்குள்ள இங்கே உயர்நீதிமன்றம் போட்ட அந்த எஸ்ஐடி கிளீனாக நேரம் என்னென்ன அப்படின்றத சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது விஜயால. எல்லாம் உண்மை வெளில வந்துட்டு இருப்பாங்க, எல்லாத்துக்கும் வாக்குமூலம் வாங்கிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே அவசரமாக கடன்னு அந்த மாதிரி ஒன்று ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் எஃப்ஐஆர் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது டக்குனு இவங்க தூக்கி மாற்றிட்டாங்க. ஸோ விஜய் வாஸ் சேவ்டு, அந்த இடத்துல சேவ்டு. அதுக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது இறைவனுக்கு தான் வெளிச்சம். அது முடிஞ்சு போச்சு. அவர் அந்த காம்பன்சேஷன் கொடுக்குற இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அதை வந்துட்டு அவங்க அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஒரு 8 கோடி 8.25 கோடி அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை அவங்க தாமதிச்சாங்க. இதுதான் உண்மை. அந்த 20 லட்சம்னு சொன்னது காரணம் வந்துட்டு தமிழக அரசு 10 லட்சம்னு சொல்லிடுச்சு. அதனால 20 லட்சம் சொன்னாங்க. இவங்க ஒன்றும் அந்த மாதிரி இறந்தவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடியதாக இருந்தாங்கன்னா 9 பேர் செத்தாங்க. முதல் மாநாட்டில் 6 பேர், அடுத்தது மதுரை மாநாட்டில் 3 பேர் இறந்தாங்க. என்ன கொடுத்தாரு அவர்? கண்டுக்க கூட இல்லையா அவர்?